Unit 1st Geography, India, Location, Relief and Drainage. So இந்த லெசன்ல நாம two வீடியோஸா பார்க்க போறோம். இது part 1 வீடியோ. Introduction. வேர்ல்டுல இந்தியா 7th largest countryயா இருக்குது. ஏசியால 2nd largest countryயா இருக்குது. வேர்ல்டுடைய டோட்டல் ஏரியால 2.4% நம்ம இந்தியா வச்சிருக்குது. அதே போல லேண்ட் ஃப்ரான்டியர் பார்க்கும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸோட எவ்வளவு ஷேர் பண்ணிருக்கு அப்படின்னா 15,200 கிலோமீட்டர். பக்கத்து கண்ட்ரிஸ் பாகிஸ்தான் அண்ட் ஆப்கானிஸ்தான் இன் நார்த் வெஸ்ட், சைனா, நேபாள், பூட்டான் இன் த நார்த், Bangladesh and Myanmar in the east. அடுத்தது இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் பார்க்கும்போது பங்களாதேஷோட இருக்குது. ஷார்டஸ்ட் பார்டர் பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான்ல இருக்குது. இந்தியாவுடைய லாங் கோஸ்டல் லைன் பார்க்கும்போது 6,100 கிலோமீட்டர். அதே போல ஐலாண்டோட சேர்த்து நம்முடைய டோட்டல் லென்த் ஆஃப் த கோஸ்ட் லைன் பார்க்கும்போது 7,516.6 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கக்கூடியது பார்க் ஸ்ட்ரைட். அப்புறமா நம்முடைய வாட்டர் பாடிஸ் பார்க்கும்போது இந்தியாவை சுற்றி சவுத் சைடில் இந்தியன் ஓஷன் இருக்குது, வெஸ்ட் சைடில் அரேபியன் சி இருக்குது, ஈஸ்டர்ன் சைடில் பே ஆஃப் பெங்கால் இருக்குது. இந்தியா எஸ் சப்கான்டினென்ட். சப்கான்டினென்ட்னா என்ன? துணைக்கண்டம். ஸோ இந்தியாவை ஒரு சப்கான்டினென்ட்னு சொல்றாங்க. மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா இதெல்லாம் சேர்ந்துதான் ஒரு சப்கான்டினென்ட். ஏன் இது சப்கான்டினென்ட் சொல்றாங்கன்னா சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது பிசியோகிராஃபி, இந்த புவியியல் அமைப்பு, கிளைமேட், டிஃப்ரெண்டான டிஸ்டிங்க்ட் கிளைமேட் இருக்குது, நேச்சுரல் வெஜிடேஷன், வெரைட்டியான வெஜிடேஷன் இருக்குது, நிறைய மினரல்ஸ் கிடைக்குது, ஹியூமன் ரிசோர்சஸ்லாம் இருக்குது. இப்படிலாம் இருக்கிறதுனால இந்தியாவை ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட். இந்தியாவோட லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் பார்க்கும்போது லாட்டிடியூட் பார்க்கும்போது 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த்ல இருந்து 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் லாட்டிடியூடுக்கும் 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட்ல இருந்து 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூடுக்கும் இடையில இந்தியா இருக்குது. And India is located in the northeastern hemisphere. அடுத்தது இந்தியாவுடைய சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எங்க இருக்குது? அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல இருக்குது. சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின் லேண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்க? கேப் காமரின், குமரிமுனைன்னு சொல்லுவாங்க. நார்தர்ன் பாயிண்ட் என்ன சொல்லுவாங்க? இந்திரா கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் IST. The longitudinal difference between Gujarat in the west and Arunachal Pradesh in the east is about 30 degree. So குஜராத்துக்கும் அருணாச்சல பிரதேசத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய லாங்கிடியூடினல் டிஃபரன்ஸ் 30 டிகிரி இருக்குது. ஸோ அதனால அங்க since Arunachal Pradesh is towards east, it will have sunrise about 2 hours earlier than the sunrise at Gujarat. அதாவது குஜராத்துல மக்கள் சன்ரைஸ் பார்க்கறதுக்கு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அருணாச்சல பிரதேசத்துல உள்ள பீப்புள் சன்ரைஸ்ல பார்த்துருவாங்க. ஸோ இந்த டிஃபரன்ஸ் அவாய்ட் பண்ணணும். அப்போ சன்ரைஸ் ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் டிஃபரா இருக்கிறதுனால டைம் வேரியேஷன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான்
இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஓகே. So the local time of the central meridian of India is the standard time of India. அப்போ இதை எப்படி கால்குலேட் பண்றாங்க? இந்தியா சென்ட்ரல் மெரிடியன் இஸ் 82 degree 30 minutes ஈஸ்ட் லாங்கிடியூட். சரியா? அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம, குஜராத்தும் வேண்டாம், அருணாச்சல பிரதேசம் வேண்டாம். ஓகே. இங்க எங்க இருக்குது? மிர்சாபூர். ஸோ மிர்சாபூர்ல இருக்கக்கூடிய 82 degree 30 minutes ஈஸ்டர்ன் லாங்கிடியூட கால்குலேஷனுக்கு எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ த IST இஸ் 5:30 hours ahead of Greenwich Mean Time. GMT டைம் Greenwich Mean Time விட, அதாவது இது வந்து இன்டர்நேஷனல் டைம். சரியா? இந்த டைமை விட நம்முடைய டைம் வந்து 5:30 hours முன்னாடி போகுது. இனி அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போறது மேஜர் பிசியோகிராபிக் டிவிஷன்ஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய புவி இயற்கை அமைப்பை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். இதுல வந்து 5 டிவிஷன்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நார்தர்ன் மவுண்டன்ஸ், வடக்கு மலை, நார்தர்ன் பிளைன்ஸ், வடக்கு சமவெளிகள், த பெனின்சுலார் பிளாட்யூ, தீபகற்ப பீடபூமி, த கோஸ்டல் பிளைன்ஸ், கடற்கரை சமவெளி, அண்ட் ஐலாண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது த நார்தர்ன் மவுண்டன்ஸ், வடக்கு மலை. ஸோ இது ஃபியூ மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. இது வந்து folding of the earth crust due to tectonic activity. The tectonic activity-னால ஓகே அங்காரா கோண்டுவானா. ஸோ கோண்டுவானால இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதி நார்தர்ன் சைடை நோக்கி மூவ் ஆகுது. இப்படி மூவ் ஆகுறதுனால உருவானதுதான் இந்த ஃபோல்டிங் மவுண்டெயினா இருக்கக்கூடிய இந்த நார்தர்ன் மவுண்டைன். ஓகே. ஸோ அதோட டிஸ்டன்ஸ் 2500 கிலோமீட்டர். ஓகே. ஸோ இதோட விட்த் பார்க்கும்போது, அகலம் பார்க்கும்போது 500 கிலோமீட்டர் வேரிஸ் இருக்குது. இதுல நார்த் சைட்ல இந்த பாமீர் நாட்ச், பாமீர் முடிச்சுன்னு சொல்லுவாங்க, பாப்புலர்லி நோன் அஸ் த ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு, உலகின் கூரை. ஸோ இதுதான் என்ன செய்யுது? இட்ஸ் த கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ஹிமாலயாஸ் அண்ட் த ஹை ரேஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா. சென்ட்ரல் ஏஷியாவுடைய ஹை ரேஞ்சோட ஹிமாலயாஸை லிங்க் பண்ணக்கூடிய பகுதி தான் இது. From the Pamir, Himalayas extend eastward in the form of an arch shape. So the term Himalaya is ஒரு Sanskrit word. So இதுக்கு bird of snow அப்படின்னு பேரு. நம்ம நார்தர்ன் மவுண்டைன்ஸ் வந்து 3 groups-ஆ டிவைட் பண்ணலாம். ஒன்னு the Trans Himalayas, இன்னொன்னு Himalayas, another one is Eastern Himalayas or Purvanchal Hills. இது நம்ம முதல்ல பார்க்க போற the Trans Himalayas. இதுதான் ஹிமாலயன் ரேஞ்ச்ல நார்தர்ன் சைடு இருக்குது. இதுல ஜம்மு காஷ்மீர், திபெத்தியன் பிளாட்யூலாம் இங்க இருக்குது. ஓகே. இதுல வேற என்ன சொல்லலாம்? சம் ரேஞ்சஸ் இருக்குது. ஜாஸ்கர், லடாக், கைலாஸ் அண்ட் காரகோரம் ரேஞ்சஸ்லாம் இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ்ல இருக்குது. செகண்ட் பாக்குறது த ஹிமாலயாஸ். இது ஒரு யங் ஃபோல்டு மவுண்டைன், இளம் அடிப்பு மலை. ஸோ இது எப்படி மூமெண்ட் ஆஃப் யுரேசியா லேண்ட் மாஸ் இன் த நார்த் அண்ட் கோண்ட்வானா லேண்ட் மாஸ் இன் த சவுத். நார்த் சைடில் யுரேசியா லேண்ட் மாஸும், சதர்ன் சைடில் கோண்ட்வானா லேண்ட் மாஸும் ஓகே நகர்றதுனால வந்ததுதான் இந்த ஃபோல்டு மவுண்டைன். ஸோ டெத்தி சி, அந்த இடத்துல இருந்த டெத்தி சி தான் என்ன செய்யப்பட்டது? அப்லிஃப்ட் ஆகி ஹிமாலயாவா உருவாகி இருக்குது. ஸோ இதுல நிறைய, இது வந்து ஃபோல்டட் மவுண்டைனா இருக்கிறதுனால இங்க நிறைய ரேஞ்சஸ் பார்க்கலாம். ஸோ இதுல தான் 3 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க ஃபோல்ட் மவுண்டைன்ஸ்னால. ஏன்னா 3 டிவிஷன்ஸ்: த கிரேட்டர் ஹிமாலயாஸ், த ஹிமாத்ரி; த லெசர் ஹிமாலயாஸ், த ஹிமாச்சல்; த அவுட்டர் ஹிமாலயாஸ், த சிவாலிக். இப்படி 3-ஆ டிவைட் பண்ணியிருக்காங்க. First one is the greater Himalayas or the Himadri.
ஸோ இதனுடைய weight பார்க்கும்போது 25 கிலோமீட்டர், ஹைட் வந்து நியர்லி 6000 மீட்டர் இருக்குது. ஓகே, the greater Himalayas receive lesser rainfall, கொஞ்சம் மழை பொழிவு தான் கிடைக்குது. ஓகே, அடுத்து இதுல தான் மவுண்ட் எவரெஸ்ட் 8848 8848. ஸோ அதனுடைய ஹைட் மவுண்ட் எவரெஸ்ட். தென் காஞ்சன்ஜங்கா, ஸோ இதெல்லாம் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட் இங்க இருக்குது நேபாளில். காஞ்சன்ஜங்கா வந்து இஸ் லொகேட்டட் பிட்வீன் நேபாள் அண்ட் சிக்கிம் தான் இருக்குது. இதுல வந்து மோஸ்ட் கண்டினியூஸ் ஆஃப் ஆல் ரேஞ்சஸ், எல்லாமே தொடர்ச்சியான மலைத்தொடர்கள். ஸோ இங்க பர்மனன்ட் ஸ்னோ கவர் இருக்குது. தென் இங்க கிளேசியர் பனி ஆறு பார்க்கலாம், கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சன். ஸோ அதெல்லாம் இங்கே பார்க்கலாம். தென் த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் த ஹிமாச்சல். இட்ஸ் அ மிடில் ரேஞ்ச், இது மத்தியில் இருக்கக்கூடிய மலைத்தொடர். ஸோ இதனுடைய ஹைட் பார்க்கும்போது 3700 மீட்டர்லேருந்து 4500 மீட்டர் வரைக்கும் இருக்குது. விட் பார்க்கும்போது 80 கிலோமீட்டர் இருக்குது. வீர்பாஞ்சல், தௌலாதார், மகாபாரத், ஸோ இங்கே இருக்கக்கூடிய மவுண்டைன் ரேஞ்சஸ். இதில் ஹில் ஸ்டேஷன்ஸ் நிறைய இருக்குது. சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங், அதெல்லாம் இங்கே பார்க்கலாம். The outer Himalayas are the Shivaliks. இதில் வந்து Shivaliks extend from Jammu and Kashmir to Assam. ஸோ இதனுடைய ஆல்டிடியூட் பார்க்கும்போது 900லேருந்து 1100 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்குது. விட் பார்க்கும்போது 80 கிலோமீட்டர் இந்த ஈஸ்ட்லேருந்து வெஸ்டில் 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இது ஒரு டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச், தொடர்ச்சியற்ற மலை. The longitudinal valleys found between the Shivaliks and the lesser Himalayas are called, இங்க இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குக்கு வெஸ்டர்ன் சைடில் டியூன்ஸ்னு சொல்லுவாங்க, ஈஸ்டர்ன் சைடில் டூவர்ஸ்னு சொல்லுவாங்க. தென் பூர்வாஞ்சல் ஹில்ஸ், இதோ இது எங்க இருக்குது, ஈஸ்டர்ன் சைடில் இருக்கு, ஆஃப்ஷூட் ஆஃப் ஹிமாலயாஸ். இட் எக்ஸ்டெண்டட் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா, அங்கே பார்க்கலாம். Most of the hills located along the border of India and Myanmar or inside India. So இங்க some hills எல்லாம் இருக்குது. ஓகே, ஜாஃப்லா, கபூர், நிஸ்னி, பட்காய், நாகா, மணிப்பூர், மிசோ, திரிபுரா, மெக்கீர், காரோ, காசி, ஜைன்ஷியா, இது இந்த மாதிரி ஹில்ஸ் எல்லாம் இங்க பார்க்கலாம். Then importance of Himalayas. So importance என்ன, முக்கியத்துவம், இந்த இமயமலை தொடர்னால என்ன பயன் இருக்குது? Himalayas blood southeast monsoon. So it blocks southeast monsoon. தென்மேற்கு பருவக்காற்றை தடுக்குது and causes heavy rainfall to North India. நார்த் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ரெயின்ஃபால், மழையை கொடுக்குது. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் அது தடுத்து நல்ல மழையை கொடுக்குது. இந்த நேச்சுரல் பேரியர், ஒரு இயற்கை அரணா இருக்குது. ஓகேயா, வெளியிருந்து யாரும் இங்க வர முடியாத அளவுக்கு, படையெடுத்து வர முடியாத அளவுக்கு இது ஒரு நேச்சுரல் பேரியரா இருக்குது. அது இல்லாம இங்க நிறைய பெரனியல் ரிவர்ஸ், வற்றாத ஜீவ நதிகள், இண்டஸ், காஞ்சஸ், பிரம்மபுத்திரா, இந்த மாதிரி நதிகள்லாம் இங்க இருக்குது. தென் இது ஒரு பாரடைஸ் ஆஃப் டூரிஸ்ட், சுற்றுலா பயணிகளின் சொர்க்கமாக இருக்கிறது. தென் அடுத்தது இங்க நிறைய பில்கிரிம் சென்டர்ஸ், புனித இடங்கள், அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் அண்ட் வைஷ்ணவி தேவி சம்பல், ஸோ அதெல்லாம் இங்க இருக்கு. அதே போல ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய இது ரா மெட்டீரியல் கொடுக்குது. தென் அடுத்தது இது கோல்டு வின்ஸ், எங்க இருந்து வரக்கூடிய கோல்டு வின்ஸ், குளிர்ந்த காற்று, அதாவது சென்ட்ரல் ஏசியால இருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்றை இது தடுத்து, இட் ப்ரொடெக்ட்ஸ் இந்தியா ஃப்ரம் சிவியர் கோல்டு, கடும் குளிர்ல இருந்து இந்தியாவை பாதுகாக்குது. தென் அடுத்து ரிச் பயோடைவர்சிட்டி, பல உயிரினங்கள் வாழக்கூடிய இடமாக இருக்குது. தென் கிரேட் நார்தர்ன் மவுண்டைன்ஸ் பார்க்க போறோம் அடுத்த டாபிக். இது வரைக்கும் நம்ம வந்து நார்தர்ன் மவுண்டைன்ஸ் பார்த்தோம். இப்போ கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ், ஓகே, பெரிய சமவெளி, வடபெரும் சமவெளியை பார்க்க போறோம்.
இந்த கிரேட் நார்தர்ன் மவுண்டைன்ஸ் எப்படி உருவானது அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா, ஸோ அந்த ரிவர்ஸ் கொண்டு வரக்கூடிய செடிமெண்ட்ஸ்னால உருவாகக்கூடியது தான் என்னது, அதனுடைய ட்ரிபியூட்டரிஸ், அதனுடைய கிளை ஆறுகள், ஸோ துணை ஆறுகள், அது மூலமாக உருவானது தான் இந்த கிரேட் நார்தர்ன் மவுண்டைன்ஸ். ஸோ இதோட லென்த் பார்க்கும்போது 2400 கிலோமீட்டர், விட்த் பார்க்கும்போது 240 320 கிலோமீட்டர் வரைக்கும் வேரி ஆகுது. வித் இன்க்ரீஸ் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட், கிழக்கிலிருந்து மேற்கு போக போக அதனுடைய விட்த் அதிகமாகுது. ஸோ 7 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர் கவர் ஆகுது. ஓகேயா, ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி செடிமெண்ட்ஸ், இந்த ரிவர்ஸ் உடைய செடிமெண்ட்ஸ் படிவுகள் இங்க டெபாசிட் ஆகுறதுனால, குவியறதுனால, அந்த ரிவர்ஸ் இந்த படிவுகளை இழுத்துட்டு வர்றதுனால உருவாகிறது தான் இந்த பிளைன்ஸ். இந்த கிரேட் நார்தர்ன் பிளைன்ஸ்ல நம்ம முதல் பார்க்க போறது the Bobber Plain. ஓகே, the Bobber Plains பார்க்கும்போது இது ஒரு unassorted sediments டெபாசிட் ஆகுறதுனால உருவாகக்கூடியது. இதுல இந்த ரிவர்ஸ் பார்க்கும்போது சில ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல மறைவுறதுனால, டிஸப்பியர் ஆகுறதுனால இந்த பிளைன் உருவாகிறது. the Tarai Tract, இது எங்க பார்க்கலாம், டேம்னஸ், திக் ஃபாரஸ்ட், ரிச் வைல்ட் லைஃப்ல இங்க பார்க்கலாம். ஓகேயா, so the Tarai is wider in the eastern parts of the Great Plains, especially Brahmaputra Valley due to heavy rainfall. So the Tarai forest cleared for cultivation. Then after the Pongar Plains. So Pongar Plains பார்க்கும்போது uplanded alluvial tracts of the Great Plains of India formed by the older alluviums. So இதனால உருவானது தான் இது. So இங்க the Pongar land lies about the flood limits of the river. So the soil is dark in color, rich in humus content. So அதனால well drained and useful for agriculture. Then with the Khadar Plains, Khadar, the new alluvium tracts நால உருவாகுது. alluviumனா என்ன, alluvium soil fundament. Yeah, so new alluvium நால உருவானது Khadar Plains. Okay, the Khadar land consists of sand, silt, clay and mud. இது ஒரு fertile soil. So இது agricultureக்கு ஏற்ற ஒரு soil. Then அடுத்தது delta, triangle shaped fertile land at the mouth of Ganga and Brahmaputra river is called as the Sundarban Delta, Sundaravana Kadu. Okay, it is the biggest and fastest growing delta. Okay, so இங்க old mud, new mud and marsh இருக்குது. In the delta region, the uplands are called chars, while the marshy areas are called leaves. The northern plains of India is divided into the following 4 major regions. Okay, then first one is Rajasthan plain. It is located to the west of Aravalli range. ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கு பகுதியில் இருக்குது. ஸோ ஏரியா பார்க்கும்போது 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. இதில் நிறைய சால்ட் லேக்ஸ் பார்க்கலாம். சால்ட் லேக்ஸ் அதில் முக்கியமாக ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பார் லேக் சொல்லுவாங்க. ஸோ இங்கே தான் தார் டெசர்ட், கிரேட் இந்தியன் டெசர்ட் இருக்குது. ஸோ இது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பவுண்டரியாக இருக்குது. வேர்ல்டுலேயே 7th லார்ஜஸ்ட் டெசர்ட் இந்த தார் டெசர்ட் தான் இருக்கு. ஓகேயா, இதன் அடுத்து பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ்.
இதனால் உருவாகுது சட்லஸ், பியாஸ் அண்ட் ராவி ரிவர்ஸ் கொண்டு வரக்கூடிய செடிமெண்ட்ஸ் உடைய டெபாசிட்ஸ்னால உருவாகிறது தான் பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ். ஸோ பிளெயின்ஸ் ஆக்ட் அஸ் வாட்டர் டிவைட், தோவா, ரெண்டு ரிவருக்கு இடையில இருக்கக்கூடிய லேண்டு தான் தோவா அப்படின்னு பேர். The two major watershed it divides are Jamuna Satluj and Ganga Yamuna. Then அடுத்தது Ganga Plains. It extends from the Yamuna river in the west to Bangladesh in the east. Okay, Yamuna riverக்கும் பங்களாதேஷுக்கும் இடையில இருக்கக்கூடிய land தான் Ganga Plains. So total area பார்க்கும்போது 3.75 square kilometer இருக்கு. Okay, so Ganga river உடைய tributaries, okay, துணை நதிகள் பார்க்கும்போது காக்ரா, காண்டா, கோசி, யமுனா, சாம்பல், பெட்வா, ஸோ இதெல்லாம் சொல்லலாம். இட்ஸ் த லார்ஜஸ்ட் பிளெயின் ஆஃப் இந்தியா. இந்தியாவிலேயே மிக லார்ஜஸ்டான பிளெயின் இந்த கங்கா பிளெயின். தென் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் மெயின்லி இன் த ஸ்டேட் ஆஃப் Assam. அசாமில் அதிகமாக இருக்குது. லொக்கேட்டட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கிரேட் பிளைன் இந்தியா. ஸோ இந்தியாவுடைய கிரேட் பிளைன்ஸில் ஈஸ்டர்ன் பார்ட்டில் இருக்குது. இது எதனுடைய டெபாசிட்ஸ்னால உருவாகினதுன்னா ரிவர் பிரம்மபுத்திரா. ஸோ இந்த ஏரியா பார்க்கும்போது 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதனுடைய செகண்ட் பார்ட் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.